ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வைக்கிறதும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல அண்ணே. என்னால அண்ணன் கிட்ட பேசாம இருக்க முடியாது அண்ணே, இருக்கவும் முடியாது அண்ணே. அதுவும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு அண்ணன் மூச்சு கொடுத்து கூட பேசாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அண்ணே? என்னால புரிஞ்சுக்க முடியுது அமுதா. அவரும் ரொம்ப காயப்பட்டுதான் இருக்காரு. ஏன்னா எல்லாமே நாங்க எதிர்பார்க்காம நடந்துருச்சு. உன் கல்யாணத்தை ஊரை கூட்டி சொந்தங்களெல்லாம் கூப்பிட்டு அவரு நல்லா ஜாம்னு நடத்தலான்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா இப்படி அவரோட கண்ணு முன்னாடியே அவரை கொஞ்சம் கூட மதிக்காத மணிகண்டன் கூட நடந்ததுதான் அவரால் தாங்கிக்கவே முடியல. உன் வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற பயத்துலதான் அவர் உன்கிட்ட பேசாம இருக்காரே தவிர உன் மேல அவருக்கு கோவம்லாம் எதுவும் இல்ல. என் மேல கோவம் இல்லைன்னு தானே நீங்க சொல்றீங்க? நான் இப்ப அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போனேன்னா அவர் எந்திரிச்சு வேற எங்கேயாவது போயிடுவாரு. அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டாரு. நீ என் கூட வா. வான்னு சொல்றேன்ல. இல்ல நீங்க வரல. நீ வா அமுதா, வா வா. கபிலன், கபிலன் எங்க போறீங்க? என்ன விடுங்க புனிதா. எதுக்கு அவளை பார்த்ததும் எந்திரிச்சு போறீங்க? அமுதா எவ்வளவு வருத்தப்படுறா தெரியுமா? ஓ, அவ வருத்தப்படுறா, அப்போ நான் சந்தோஷமா இருக்கேனா? உள்ளுக்குள்ள எவ்வளவு வலியோட இருக்கேன். எங்களை பத்தி யோசிக்காம போனவளுக்கு எங்களோட வலி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அண்ணா, நான் தெரியாம பண்ணிட்டேன். இந்த மாதிரி டிராமாலாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல புனிதா. மணிகண்டனை பத்தி அவன் எப்படிப்பட்டவன்னு எல்லாமே நான் ஒவ்வொரு வாட்டியும் அவகிட்ட சொல்லியிருக்கேன்.